நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சூரியநாராயணனிடம் கேட்போம். சூரியநாராயணன், இப்ப இந்த மலைப்பயிர்களுடைய கண்காட்சியினுடைய சிறப்புகள் என்ன? மக்கள் இந்த கண்காட்சிக்கு அதிக அளவில் வராங்களா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரிங்க? நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் கோடை சீசன் ஆகும். இதனால் மாவட்டத்திற்கு வரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான கண்காட்சிகளில் கடந்த மே 3, 4 ஆகிய தேதிகளில் கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சி, குன்னூர் சிம்ஸ் பூங்கா பல கண்காட்சி ஆகிய கண்காட்சிகள் நிறைவு பெற்ற நிலையில் கோடை விழாக்களில் அனைத்து கண்காட்சிகளையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்த நிலையில் குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக 1வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கியது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பிரவீன தண்ணீர் துவக்கி வைத்தார். மலைப்பயிர்கள் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக 5 டன் அளவிலான மலைப்பயிர்களை கொண்டு கிராமத்தின் வாழ்வியலை வெளிப்படுத்தும் விதமாக தத்ரூபமாக உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பூங்கா மைய பகுதியில் நுங்கு, இளநீர், காப்பி கொட்டைகளை கொண்டு குடிசை முன்பு பனைமரத்தில் மனிதன் உருவம் மற்றும் காப்பி கொட்டைகளால் ஆடுகள், கன்றுக்குட்டி ஆகிய பல்வேறு வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீலகிரியில் நடைபெற்று வரும் கோடை விழாக்களில் இறுதி கண்காட்சியாக இந்த காட்டேரி பூங்காவில் இன்று தொடங்கும் இந்த 1வது மலைப்பயிர்கள் கண்காட்சி ஜூன் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. மேலும் வளர்ந்து வரும் நகர வாழ்வியலால் மறந்து போன கிராம வாழ்வியலை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் 5 டன் அளவிலான மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் தத்ரூபமாக இந்த கண்காட்சியில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தகவல்களுக்கு நன்றி சூரியநாராயணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.